வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th 11th 10th எக்ஸாம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிற டேட் மட்டும்தான் திரும்ப ரீகால் பண்ணுறதுக்காண்டி போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 12th எக்ஸாம் வந்து மார்ச் 3 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து 11th எக்ஸாம் வந்து மார்ச் 5 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து 10th எக்ஸாம் வந்து மார்ச் 28 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 12th எக்ஸாம் முடிகிற டேட் வந்து 25 மார்ச். அடுத்து வந்து 11th முடிகிற டேட் வந்து 27th மார்ச். 10th எக்ஸாம் முடிகிற டேட் வந்து ஏப்ரல் 15. ஓகே, ஸோ டேட்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கங்க. ஸோ அடுத்து ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 12th வந்து 9/5/2025. அடுத்து 11th வந்து 19/5/2025. அதே மாதிரி 10th 19/5/2025 தான் ரிசல்ட். இது வந்து என்னென்னா ஸோ டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட். டென்டேட்டிவ் டேட்டு தான். ஸோ கன்ஃபார்மாக இந்த டேட்டில் ரிசல்ட் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு வேளை தள்ளி போகலாம், இல்லைன்னா முன்னாடியே வரலாம். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 12th எக்ஸாம் வந்து 3 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸாமினேஷன் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 1:15 வரைக்கும். ஓகே, ஸோ இந்த டைமிங்கில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். காலைல 10 மணிலேருந்து 10:10 வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ரீட் பண்ணுறதுக்கான டைமு. அடுத்து 10:10லேருந்து 10:15 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ கேண்டிடேட்டோட பர்டிகுலர்ஸை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 10:15லேருந்து 1:15 வரைக்கும் நீங்கள் வந்து எழுதணும். ஓகே, ஸோ இதான் வந்து எக்ஸாமினேஷன் டைமிங் இது. ஸோ ஃபஸ்ட் 3 ஸோ 3 பார்த்திங்கன்னா தமிழ். அதுக்கடுத்து 6 தான் வந்து என்னது இங்கிலீஷு. ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் கேப் இருக்குது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11 வந்து என்னென்ன சப்ஜெக்ட்னா மேக்ஸு, சுவாலஜி, காமர்ஸு, மைக்ரோபயாலஜி. ஸோ அது மாதிரி 11. அதுக்கப்புறம் வந்து 14. அதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்திங்கன்னா 12, 13 2 நாள் கேப் இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த எக்ஸாம்லாம் வந்து 14 வருது. அதுக்கடுத்து 18. ஸோ அதுக்கப்புறம் இடையில கேப் இருக்குது. 18 வந்து பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி. ஸோ அது மாதிரி ஸோ அந்த எக்ஸாமில் வந்து 18. அதுக்கடுத்து 21. ஸோ 21 வந்து கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஸோ ஜியாகிரஃபி. அதுக்கடுத்து 25. ஸோ லாஸ்ட்டாக தான் ஃபிசிக்ஸ் வருது. ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து ஸோ லாஸ்ட்டாக வருது. ஸோ அதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதோட முடிஞ்சு 12th. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 11th. ஸோ 11த்துக்கும் அதே மாதிரி தான் டைமிங். காலைல 10 மணிலேருந்து 1:15 வரைக்கும் தான். ஸோ 11th வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5 தமிழ். அடுத்து 10 வந்து இங்கிலீஷு. அடுத்து 13 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு. ஸோ இது எல்லாமே வந்து 13 நடக்குது. 17 வந்து பார்த்திங்கன்னா ஸோ பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி. ஸோ நான் வந்து மேஜர் சப்ஜெக்ட் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா. அதுக்கடுத்து 20 வந்து ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 20. ஸோ அதுக்கடுத்து 24 வந்து மேக்ஸு. ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து ஒரு 3 நாள் கேப் இருக்குது. ஓகேவா. ஸோ மேக்ஸு, சுவாலஜி, காமர்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து 24. அடுத்து 27 வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி. லாஸ்ட்டாக வருது கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு 10th எக்ஸாமு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 28 மார்ச். ஸோ அன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி தான் தமிழ். ஓகேவா. ஸோ இதுக்கும் டைமிங் இருக்குது. அதே சேம் தான். 12th மாதிரி தான். கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கான டைமு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கான டைமு. ஸோ இது எல்லாமே வந்து அது 12th அதே சேம் தான் கொடுத்துருக்காங்க இங்கேயும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 28 ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது தமிழ். அதுக்கடுத்து 2 அது ஏப்ரல் 2 இங்கிலீஷு. ஸோ இடையில வந்து டைம் இருக்குது. அதுக்கு அடுத்து 4 வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லாங்குவேஜ் ஏதாச்சும் இருக்கும். அதாவது உருது, தெலுங்கு. ஸோ அது மாதிரி அதர் லாங்குவேஜ் ஏதாச்சும் இருக்கும்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி தான் மேக்ஸு. ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 ஒரு 4 நாள் கேப் இருக்குது. அதுக்கு அடுத்து 11ஆம் தேதி சயின்ஸு. ஸோ சயின்ஸுக்கும் கேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 15ஆம் தேதி வந்து சோசியல் சயின்ஸு. ஸோ அதோட லாஸ்ட்டாக முடியுது எக்ஸாமு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ திரும்ப டேட்லாம் வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? திரும்ப புதுசாக உட்காந்து எந்த பாடத்தையும் நீங்கள் வந்து படிக்காதீங்க. ஓகேவா? ஏற்கனவே படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.